ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். என்னோடய மார்னிங் ரொட்டீனில் நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் டே 2. 5 நாளாகவே ரொம்பவும் உடம்பு முடியாததுனால ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து வாயெல்லாம் கெட்டு போயிடுச்சு. ஹீமோக்ளோபின் அளவு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ தூங்கி எரிஞ்சிச்சதும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே பார்த்திங்கன்னா வெந்தயம் நல்லா ஊற வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு ஏதாச்சும் இருந்தால் அது ஆற்றிடும். ரொம்ப கசப்பாக இருக்கும், பட் ஆனால் ட்ரை பண்ணி நம்ம ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் ஓகே அப்படின்னா கசப்பாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் சுருங்காமல் இருக்கும், பிரைட்னிங்காக இருக்கும். ஸோ இது நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாகவே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க நீங்கள் மார்னிங்கில் ஹெல்த்தியாக என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பீட்ரூட்டை நல்லா தோல் சீவினத்துக்கப்புறம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக அது கூட தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வடிகட்டி அதை குடிக்கலாம். அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முடியெல்லாம் கட்டாய் விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நல்லா பேபி ஹேர் வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு, அதுக்கு நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ். இது ஒரு கசப்பாகவும் இல்லாமல் இனிப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் கஷ்டப்பட்டு குடிச்சு தான் ஆகணும். ஹெல்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லாமே கசப்பாக தான் இருக்கும். அதை ட்ரை பண்ணி நம்ம தான் எடுத்துக்கணும்.